பிரைஸ் லார்ட், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் விதமாய் சொல்லுகிறது, சங்கீதம் 103:5 விதமாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று. நம்மளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நன்மையினால உங்க வாயை திருப்தியாக்க போகிறோம், உங்களோட ஆசீர்வாதம் உங்க கையில வந்து சேரப்போது சொல்றாருங்க. நம்ம ஒரு வேளை யோசிப்போம், எனக்கு மட்டும் ஏன் இந்த ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் ஒரு விஷயத்த கேட்குறேனே அது எனக்கு இன்னும் கிடைக்கலையே, ஆனால் எல்லாருக்குமே அது கிடைக்குதே, நிறைய பேருக்கு அது இருக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தகப்பன் ஒரு 5 வயது பிள்ளைக்கு, அந்த பிள்ளை பைக் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் அவர் வாங்கி கொடுத்துருவாரா? ஒரு சைக்கிள் ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துருவாரு? இல்லைங்க. அந்த தகப்பனுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு எப்போ அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், எப்போ அதுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு அந்த டைம் தெரியும். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அந்த தகப்பனுக்கு தெரியும். அதற்காய் அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த தகப்பன் அதற்கு தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதற்கப்புறமா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பார். அதற்கப்புறமா அவருக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுப்பார். அது போல தான் நம்மளையும் தகப்பன் போல பாதுகாக்கிற தேவன் சொல்கிறார், உங்களை உனக்கு எப்போ என்ன வேணுமோ அதை நான் செய்வேன், அது என் கரத்தில் இருக்கிறது, உன்னை நன்மையினால நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறேன். இந்த நேரத்துலையும் உங்களுக்கு எப்போ எது தேவையோ அதை உங்களுக்கு நன்மையினால திருப்தி ஆக்க போகிறார். இந்த நாள் அந்த நாளாக இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.